ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உடம்புக்கு ரொம்பவுமே ஹெல்த்தியான பனானா நட்ஸ் மில்க் ஷேக் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். அதுக்கு இந்த நட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுக்கிறோம். இதுவுமே நம்மளுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அந்த இதுக்கு தேவையான மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இது பாதாம் பிசின், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாதாம் இது நைட்டே சோக் பண்ணி நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சிடணும். அப்புறம் தேங்காய் ஒரு 1/4 கப் எடுத்து வச்சுக்கோங்க. பனானா பார்த்திங்கன்னா நம்ம மீடியம் சைஸ் பனானா இருக்கும்ல, அதில் ஒரு 7 to 8 பனானாஸ் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம தேங்காய் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை பால் மாதிரி மாற்றிட்டு தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கிறோம். இந்த பாதாம் பிசுன்னு நம்ம நைட்டே ஊற வச்சிடும் இல்லையா, அதுக்கப்புறம் நம்ம சோக் பண்ணி வச்சுருக்க பாதாம், அது பார்த்து தோல்லேருந்து எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இது நம்ம ஊறினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆயிரும். ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது, மீடியமாக தான் தண்ணி சேர்க்கணும். இது நம்ம தோல் நீக்கி வச்சுருக்கிற பாதாம். இந்த பாதாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இந்த நட்ஸு, அப்புறம் டேட்ஸ் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறோம் இல்லையா, அதை அதையும் மிக்ஸி ஜாரில் இந்த தண்ணியோடு சேர்த்து நம்ம அந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த இந்த பாதாம், நட்ஸு, அப்புறம் அத்திப்பழம் இதெல்லாம் சேர்த்து அந்த இதை ஒரு மிக்சர் மாதிரி எடுத்து அதை மிக்சியில் தனியாக அடித்து எடுத்து வச்சுக்கலாம். அது அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம தோல் நீக்கி வச்சுருக்கோம் இல்லையா பனானா, அதையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். அது தனியாக வேறு ஒரு சின்ன ஜாரில் அரைச்சிட்டு நம்ம இது ரெண்டு ஆல்ரெடி ஒன்று அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மிக்சரோட இந்த பனானாவையும் ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறோம் இல்லையா, அந்த தேங்காய் பாலையும் இதோடையே சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே இப்போது நம்ம இன்னொரு பவுலில் மாற்றி வச்சுட்டு இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கலரில் உங்களுக்கு மில்க் ஷேக் கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்ம பாதாம் பிசின் நைட்டே ஊற வச்சுருக்கோம்ல, அந்த பாதாம் பிசின் லாஸ்ட்டாக இந்த ரெண்டும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக அந்த பாதாம் பிசின் இதில் சேர்த்துக்கணும். இது ரொம்பவே குழம்புக்கு குளிர்ச்சியாக இருக்கும். அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட ஹெல்த்தியான பனானா மில்க் ஷேக் ரெடி. நீங்கள் டெய்லியும் கூட இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு பதிலாக நீங்கள் இதை எடுத்துக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.